அண்டார்டிகாவின் பனிப்பாறைக்கு அடியில் 60 கோடி மீன் கூடுகளை கொண்ட ஒரு நீருக்கடியில் உள்ள நகரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான மீட்டர் அண்டார்டிக் பனிக்கு அடியில் ஃபில்ஸ்னர் என்னும் பனிப்பாறையை விஞ்ஞானிகள் துளையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். நீருக்கடியில் இயங்கும் தானியங்கி ரோபோவை சூரிய வெளிச்சம் படாத ஆழமான நீருக்குள் அனுப்பியுள்ளனர். அங்கு அது ஒரு பரந்த இனப்பெருக்க காலனியான நீருக்கடியில் உள்ள நகரம் என்று மட்டுமே விவரிக்கக்கூடிய ஒன்றை காட்டியுள்ளது. அங்கு கடல் அடியில் சுமார் 6 கோடி கூடுகள் பரவியிருந்தது. ஒவ்வொன்றும் ஒளிபுகும் உறைபனி எதிர்ப்பு ரத்தம் கொண்ட அண்டார்டிக் பனி மீன்களால் கவனமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த அண்டார்டிக் ஐஸ் ஃபிஷ் மீன்களின் கூடுகள் சுமார் 240 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் குவிந்துள்ளது. இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன் இனப்பெருக்க காலனி. இந்த ஒளிபுகும் பனி மீன்கள் ஏன் அண்டார்டிக் பனிக்கட்டிக்கு அடியில் மில்லியன் கணக்கான கூடுகளை கட்டுகின்றன? இந்த மீன் கூட்டம் அண்டார்டிகாவின் மிகவும் அசாதாரணமான மீன் இனங்களில் ஒன்றான கருந்தடுப்பு பனிமீன் இனத்தை சேர்ந்தது. மற்ற அனைத்து முதுகெலும்புள்ள உயிரினங்களின் இரத்தத்திலும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் சிவப்பு புரதமான ஹீமோகுளோபின் பனிமீன்களிடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அவற்றின் இரத்தம் கிட்டத்தட்ட ஒளிபுகும் தன்மையுடன் காணப்படுகிறது. மேலும் அவை தங்கள் உடலுக்குள் பனிக்கட்டிகள் உருவாவதை தடுக்கும் சிறப்பு உறைபனி தடுப்பு கிளைகோபுரோட்டீன்களை உற்பத்தி செய்கின்றன. இது நன்னீரின் சாதாரண உறைநிலைக்கு கீழே இருக்கும் கடல் நீரில் அவை உயிர் வாழ உதவுகிறது. இந்த குறிப்பிடத்தக்க தகவமைப்புகள் பூமியின் மிகவும் குளிரான மற்றும் கடுமையான கடல் சூழல்களில் இந்த இனம் செழித்து வாழ வழிவகுத்துள்ளது. இந்த மீன்களின் ஒவ்வொரு கூடும் சுமார் 75 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவ பள்ளம். முட்டைகளை பாதுகாக்க உதவும் சிறிய கற்கள் வெளியே தெரியும் விதத்தில் இந்த பள்ளம் நுண்ணிய வண்டல் மண்ணிலிருந்து அகற்றப்பட்டிருக்கும். ஒரு பொதுவான கூட்டில் சுமார் 1700 முட்டைகள் இருப்பதாகவும் அவை பொரிக்கும் வரை ஒரு முதிர்ந்த மீன், பொதுவாக ஆண் மீன் காவல் காப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த இனப்பெருக்க பகுதிகள் கடலடி தரையின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியில் அமைந்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஃபில்ஸ்னர் பள்ளத்தாக்கின் வழியாக பாயும் வெதுவெதுப்பான ஆழ்கடல் நீர் கூடுகள் உள்ள கடலடி தரையை சுற்றியுள்ள அடிமட்ட நீரை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாக வைத்திருப்பதாக அளவீடுகள் காட்டியுள்ளது. உறைநிலைக்கு அருகில் இருந்தாலும் இந்த நுட்பமான வெப்பநிலை வேறுபாடு பனிமீன்களுக்கு உகந்த இனப்பெருக்க சூழலை உருவாக்க போதுமானதாக தெரிகிறது. இந்த வெப்பமான நீரின் குறுகிய பகுதிதான் கோடிக்கணக்கான மீன்கள் அண்டார்டிக் கடலடி தரை முழுவதும் பரவாமல் ஏன் ஒரே இடத்தில் தங்களுடைய கூடுகளை கட்டுகின்றன என்பதை விளக்குகிறது. இந்த சாதகமான கடலியல் நிலைமைகள் இல்லாமல் இத்தகைய ஒரு மாபெரும் இனப்பெருக்க கூட்டம் அநேகமாக இருந்திருக்காது. மேலும் சிறிய சுற்றுச்சூழல் வேறுபாடுகள் பரந்த பகுதிகளில் உள்ள முழு கடல்வாழ் உயிரினங்களின் பரவலையும் இனப்பெருக்கத்தையும் எப்படி வடிவமைக்க முடியும் என்பதையும் இந்த கண்டுபிடிப்பு எடுத்துக்காட்டுகிறது. விடேல் சீல்கள் இந்த இனப்பெருக்க பகுதியை ஒரு பருவகால வேட்டையாடும் இடமாக மாற்றுகிறது. பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகளை பயன்படுத்தி விடேல் சீல்கள் முட்டையிடும் பருவத்தில் இனப்பெருக்க கூட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் பயணம் செய்வதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இங்கு சீல்களுக்கு தேவையான மீன்கள் அதிகம் இருப்பதால் இந்த பகுதியை சீல்கள் மிக முக்கியமான உணவு தளங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறது. கோடிக்கணக்கான பனிமீன்கள் இனப்பெருக்கத்திற்காக கூடினாலும் இனப்பெருக்க பருவம் முடிவதற்குள் பல மீன்கள் சீல்களுக்கு இரையாகி விடுகிறது. இந்த இனப்பெருக்க காலனியானது பூமியில் அறியப்பட்ட மிகப்பெரிய மீன் கூடு கட்டும் தளமாக இருப்பது மட்டுமல்லாமல் அண்டார்டிகாவின் மிக முக்கியமான கடல்சார் உயிரித்திரள் செறிவுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இங்கு நடத்தப்படும் ஆய்வின் மூலமாக காலநிலை மாற்றம், கடல் வெப்பமயமாதல் மற்றும் மாறிவரும் கடல் பனிநிலைகள் ஆகியவை பூமியின் மிகவும் அசாதாரணமான மறைந்திருக்கும் சூழல் அமைப்புகளில் ஒன்றை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அளவிடவும் விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது.